மும்பையோட வெவ்வேறு இடங்கள்ல 6 தடயங்கள்ல உங்களுக்காக விட்டு வச்சிருக்கேன். இன்னொரு ஆளை காப்பாத்தியாச்சு. சீக்கிரம் பாருங்க. 4539. நம்ம சிஐடி 3 செகண்ட்ல தோத்துட்டாங்க. 3வது ஆளை எங்களால காப்பாற்ற முடியல சார். அவனை இப்ப நம்ம பிடிக்கலன்னா கொலைக்கு மேல கொலையை பண்ணிக்கிட்டே போவான் சார். நான் மெயில் அனுப்பிச்சிட்டேன். ஆமாம், ஆக்சுவலாக இந்த வைரஸ் ஏற்கனவே பரவி இருக்கு. நான் எல்லா டீட்டெயில்ஸும் மெயில் அனுப்பிச்சிட்டேன். ஒரு வாட்டி செக் பண்ணிக்க. நான் மறுபடியும் ஃபோன் பண்ணுறேன். ஓகே, பாய். ஹாஸ்பிட்டல்ல கேட்டிங்களா? ஆமா சார். போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்டிங்களா? ஆமா சார். உங்க ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட கேட்டிங்களா? ஆமா சார். ஆமா சார், ஆமா சார், ஆமா சார். எது கேட்டாலும் ஆமா ஆமான்னு மட்டும் பதில் சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அந்த ஆளை பத்தி கேட்டா எந்த ஆள் உடம்புல அந்த வைரஸ் இருக்கோ அவரை பத்தி கேட்டா தெரியுமா? தெரியாது. இப்படி இருந்தா எப்படி சார்? நாங்க முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஐ டோன்ட் கேர். முயற்சி பண்றீங்களோ என்ன பண்றீங்களோ அது எனக்கு தெரியாது. ஐ வாண்ட் ரிசல்ட். சார், என்ன? தாரிகா கிட்ட இருந்து மெயில் வந்திருக்கு சார். சீக்கிரம் படி. 2 குதிரைங்க 3 ஆடுங்களோட உடம்புல கூட இந்த வைரஸை செலுத்திருக்காங்க சார். அப்புறம் 5 செத்து போயிருக்கு. ஆனா சார், இந்த மிருகங்கள் கிட்ட இருந்து எடுக்கிற வைரஸ் மனுஷங்களுக்கு எப்படி சார் போச்சு? சார், டாக்டர் சங்கல்ப்ங்கிற சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச வைரஸ் தான் இதுல செலுத்திருக்காங்க. டாக்டர் சங்கல்ப். எஸ், சொல்லுங்க. நீங்க எல்லாம் யாரு? நாங்கெல்லாம் சிஐடிஸ். ஆமா, கதவை திறக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு? சார், நான் டாக்டர் சங்கல்புக்கு மருந்து கொடுத்துட்டு இருந்தேன். ஏன், என்னாச்சு அவருக்கு? அவருக்கு மேசிவ் ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. ஹார்ட் அட்டாக்கா? ஐம் சாரி, ஆனா நான் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் இந்த கேஸ் விஷயமா. ஆனா சார், அவரு இங்க பாருங்க, எங்களுக்கு தெரியும் இது சரியான நேரம் இல்லைன்னு. ஆனா நாங்க கட்டாயத்துல இருக்கோம். இங்க பாருங்க, நீங்க சொல்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த நேரத்துல டாக்டர் சங்கல்பால உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியும்னு தோணல. ஏன் உங்களுக்கு அப்படி தோணுது? நீங்களே வந்து பாருங்க. உள்ள வாங்க. இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுனால இவருடைய பாடி மொத்தமா பேரலைஸ் ஆயிடுச்சு. பாவம், இவரால பேசக்கூட முடியல. டாக்டர் சங்கர், டாக்டர் சங்கர், நாங்களாம் சிஐடிஸ். இங்க பாருங்க, நாங்க உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு மன்னிக்கணும். ஆனா அது என்னன்னா, உங்ககிட்ட முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும். இங்க பாருங்க, அப்படி உங்க பதில் ஆமானா உங்களோட கண் இமைகளை ஒரே ஒரு டைம் மூடுங்க. அப்படி பதில் இல்லைன்னா 2 டைம் கண்ணை மூடுங்க. ப்ளீஸ் டாக்டர். தேங்க்யூ டாக்டர் சார். டாக்டர், நாங்கள் எந்த வைரஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அது 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்புறம் நீங்கள் அதை எக்ஸ்பிரிமெண்ட்டும் பண்ணியிருக்கீங்க. ஆடு குதிரை மேலே சோதனை பண்ணியிருக்கீங்க. அதை பற்றி என்கிட்ட சொல்ல முடியுமா? சார், இவர் ஏதோ சொல்ல நினைக்கிறாரு. ஏதோ ஒரு சிக்னல் கொடுக்குறாரு. சொல்லுங்க டாக்டர். டாக்டர் சங்கர், நீங்க என்ன சொல்றீங்க? இந்த டேபிளா? இல்லையா? டாக்டர் சங்கர், நீங்க அந்த கபோர்டுக்கு செய்கை காட்டுறீங்களா என்ன?
ஃபைல் இருக்கு. டாக்டர் சங்கர், இந்த ஃபைல் தான் நீங்கள் செய்கை காட்டினீங்களா? இந்த ஃபைலில் முக்கியமான விஷயம் இருக்கா? அப்படி இந்த ஃபைலில் என்ன இருக்கு? என்னாச்சு சார்? இது டாக்டர் சங்கர் டிபிசி கம்பெனிக்காக அந்த வைரஸை செக் பண்ணியிருக்காரு. இவ்வளோ பெரிய கம்பெனி, அப்புறம் என்ன ரிசர்ச் மேல இவங்க இப்படி வேலை பார்த்திருப்பாங்க? சார், இவரோட நிலைமை மோசமாகுது. நான் அவருக்கு உடனே இன்ஜெக்ஷன் போட்டாகணும். ப்ளீஸ் நீங்க இங்க பாருங்க, உங்களை தொந்தரவு பண்ணதுக்கு மன்னிச்சுக்கோங்க. ஆனா நீங்க என்ன பண்ணுமோ பண்ணுங்க. இவர் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்கு நாங்க உதவுறோம். தேங்க்யூ சார். சார், நாங்க மொத்த லைப்ரரியும் தேடிட்டோம். ஆனா எந்த க்ளூவும் கிடைக்கல சார். லைப்ரரிக்குள்ள இல்லனா ஒருவேளை பக்கத்துல ஏதாவது ஏரியால இருக்கலாம். ஒயிட் ஸ்கூட்டர் இல்லைனா ஏதாவது ஒரு வண்டி, அதில் அந்த பொருள் இருக்கலாம். நாலா பக்கமாக பாருங்க. சீக்கிரம் சீக்கிரம். அபிஜித், இது பின்னாடி ஒண்ணுமே இல்லையே. பக்கத்துல ஏதாவது பண்ணி வச்சிருப்பான், போய் பாருங்க போங்க. சார், கோடை பஞ்ச் பண்ணுங்க, கோடை பஞ்ச் பண்ணுங்க. 3198. சார், இந்த தடவை அந்த கைதியை 10 நிமிஷத்துக்கு முன்னாடி காப்பாத்திட்டோம். ஆமா, அடுத்த ஆளை காப்பாத்துறதுக்கு இந்த நேரம் நமக்கு தேவைப்படும். இதில் என்ன எழுதியிருக்குன்னா, ஜாகிங் யூனிவர்சிட்டி ஹேங்கிங் அண்டர்வே, எலிஃபென்ட் அரேபியன் கோஸ்ட். என்ன இது? என்னப்பா இது? அரேபியன் கோஸ்டா? பே எலிஃபென்ட், இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த யூனிவர்சிட்டி, இந்த இடத்துல பக்கத்துல ஏதாவது யூனிவர்சிட்டி இருக்கா? இல்ல சார், ஹேங்கிங் கார்டு பக்கத்துல எந்த யூனிவர்சிட்டியும் இல்ல சார். ஒருவேளை இது எலிஃபென்ட் கேவ்ஸா கூட இருக்கலாம். ஆமா, இந்த அரேபியன் கோஸ்ட்ல எலிஃபென்ட் கேவ் இருக்கே. இல்லதையா, இது எலிஃபென்ட் கேவா இருக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா அங்க போறதுக்கே 3 மணி நேரம் ஆகும். ஆனா கொலைகாரன் கைதியை காப்பாத்துறதுக்கு நமக்கு 1 மணி நேரம் தான் கொடுத்துருக்கான். ஒருவேளை அந்த கொலைகாரனோட தந்திரமா கூட இருக்கலாம். அது அங்க போய் சேரத்துக்கு டைம் ஆகும். ஒரு கைதியை கொல்லலாம் நினைச்சிருப்பான். நம்ம புத்தி குழம்பி போகணும்னு நினைச்சிருக்கான். அப்படி இருந்தா தான் அவனால நம்ம கிட்ட அவன் வேலையை வாங்க முடியும். அதனால நமக்கு அவமானம் ஏற்படும். அதனால அவன் சந்தோஷமா இருப்பான். அதுவும் உண்மைதான். இந்த குழப்பத்தை நாம சரி பண்ணிடலாம். இதுல இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாம் வேற வேறையா இருக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர்லிங்கே இல்ல. ஆனா நல்லா கவனமா பாருங்க, ஒவ்வொரு வார்த்தையோட முதல் லெட்டரும் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கு. ஏய், கொஞ்சம் பெண்ணு குடியா. சார், இதை பாருங்களேன். ஜேவா, அடுத்து யூ, ஹெச், யூ, பி, ஏ, சி, ஹெச், JUHUBEAC. ஜூவி பீச் அப்படின்னா நம்மளோட அடுத்த குழு அங்க கிடைக்கும். வாங்க போலாம் சீக்கிரம். You don't worry about it. Yes, it will be done. நீங்க எதுக்கும் டென்ஷன் எடுத்துக்காதீங்க. நான் சொன்னது முடிஞ்சிடும். Yes. We have meeting tomorrow. சரி, நாளைக்கு நான் ஃபோன் பண்றேன். ஓகே, பாய். நான் ஏசிபி பிரதிமன், சிஐடி. நீங்க தான் மிஸ்டர் வினோதா, இந்த கம்பெனியோட சிஇஓ, ரைட்? எஸ் சார், ஆமா. பட் இங்க சிஐடிக்கு என்ன வேலை? டாக்டர் சங்கல் இப்ப உங்களுக்கு தெரியுமா? இல்ல சார், இல்ல, எனக்கு டாக்டர் சங்கர் பத்தி தெரியாது. போய்
நீங்க போய் சொல்றீங்க. இந்த ஃபைல் எங்களுக்கு சங்கல்போட வீட்டுல கிடைச்சது. இங்க பாருங்க, எங்க கூட கொஞ்சம் கோஆபரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பாருங்க சார், இது ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி. பலவிதமான மாத்திரைகளும் கெமிக்கல்ஸும் எங்க லேப்ல எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மிஸ்டர் வினோத், இது நான் கேட்ட கேள்விக்கான பதில் கிடையாது. நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. உங்களுக்கு டாக்டர் சங்கல்ப தெரியுமா தெரியாதா? சார், டாக்டர் சங்கல்ப் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குறவரா இருந்தாலும் அவரை எனக்கு தெரியாது. அப்படின்னா உங்களுக்கு பிடிஎக்ஸ் ப்ராஜெக்ட பத்தி தெரிஞ்சிருக்கு, ரைட் வினோத் சார்? பிடிஎக்ஸ் ஐ மீன் அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராஜெக்டை பற்றியும் எனக்கு தெரியாது. ஒரு நிமிஷம் சார். ஹலோ, என்ன? ஆனால் எப்படி? ஓகே, சரி. என்னாச்சு சார், டாக்டர் சங்கர் இப்போ இறந்துட்டாரு. என்ன? எப்படி? அவருக்கு ஹார்ட் அட்டாக் சார். வினோத் சார், டாக்டர் சங்கல்ப் இறந்து போயிட்டாரு, அதுவும் எப்படி ஹார்ட் அட்டாக்ல? சார் தாரிகா, சார் என்னாச்சு? சார், பார்க்கிங் லாட்ல யாரோ என்ன தாக்குனாங்க சார். சாலுக் சாருக்கு நான் கால் பண்ணேன். அவர் தான் நீங்க இங்க இருக்கிறதா சொன்னாரு. அதான் இங்க வந்தேன் சார். நீ இங்க வந்தது நல்லதா போச்சு. ஆனா யாராவது உயிர்கொல்லி வைரஸை உன் பாடியில இன்ஜெக்ட் பண்ணாங்களா? இல்ல சார், அது என்னன்னா கொஞ்ச நேரம் மயக்கம் ஆயிட்டேன், அவ்வளவுதான். யார் அப்படி பண்ணது? சார், பென்ட்ரைவ்ல சங்கல் சாருடைய மொத்த இன்ஃபர்மேஷனும் இருக்கு, அதை எடுக்கிறதுக்கு தான். எனது உன்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனை திருடிட்டாங்களா? ஆமா. அப்ப இதுக்கு பின்னாடி வேற யாரும் இருக்காங்க. நாம இந்த பிடிஎக்ஸ் ப்ராஜெக்ட பத்தி விசாரிச்சுட்டு இருக்கோம்னு அவங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. ஆமா சார். அப்புறம் இந்த ப்ராஜெக்டை பத்தி நாம அதிக தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு அவன் நினைக்கிறான் சார். யாரா இருக்கும்? வினோத் சார், உங்களுக்கு சங்கல்ப தெரியாது இல்லையா? தெரியாது. தெரியாது. இது செகண்ட் புல்லட். இது உங்களோட முட்டியில பாயும். ஒழுங்கா சொல்லுங்க, பிடிஎக்ஸ் ப்ராஜெக்ட் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன். சீக்கிரம் சொல்லு. சார், 3 வருஷங்களுக்கு முன்னாடி கடத்தல் ஃபார்ம் ஹவுஸ்ல குதிரைகளுக்கும் ஆடுகளுக்கும் உயிர்கொல்லி வைரஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுங்களை காப்பாற்றுறதுக்காக தான் அந்த பிடிஎக்ஸ் வேக்சினை கண்டுபிடிச்சோம். அப்புறம் இந்த வேலையை டாக்டர் சங்கர் கிட்ட ஒப்படைச்சிருக்கீங்க? ஆமாம் சார், அவர் தான் டிபார்ட்மெண்ட்ல ஹெட்டாக இருந்தார். ஆனா என்ன? ஆனால் சார், ரொம்ப டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, அதாவது பிடிஎக்ஸ் வேக்சின் மனிதர்களை கொல்றதுக்கு கூட பயன்படும்னு. அப்படின்னா நீங்க சொல்றதுக்கான அர்த்தம் பிடிஎஸ் ஒரு ஃபயர் வெப்பன்ஸ் மாதிரி கூட யூஸ் பண்ணலாமா? ஆமாம், வெளிநாட்டு ஆர்மி கிட்ட இதை வித்துட்டா கோடிக்கணக்கில் லாபம் கிடைக்கும். ஆனா என்ன? ஆனால் பிடிஎஸை பேக் பண்ணி பார்சல் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது சார். கெமிக்கல் ரியாக்ஷனால கிளாஸஸ்லாம் உடைய ஆரம்பிச்சுது. ஆனால் அதிலிருந்து வெளிவர கேஸால் அதனால எங்கள் ஆட்கள் கூட நிறைய பேர் இறந்துட்டாங்க. அதனால தான் பிடிஎஸ் ப்ராஜெக்டை நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்க. ஆமாம், வேற என்ன பண்ண சொல்கிறீங்க? எனக்கு வேற வழி எதுவும் தெரியலையே. அது எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணிட்டேன், அவ்வளோ. ஏன் அந்த ரிசர்ச் பேப்பர், டேட்டா, எவ்ரிதிங் ஐ அம் டெஸ்ட்ராய்டு. அப்ப வினோத் சார், அந்த வைரஸ் திரும்ப எப்படி உயிரோட வந்தது? சார், ஒழுங்கா சொல்லுங்க. எனக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் சார், நான் எல்லா உண்மைகளையும் சொல்லிடுறேன் சார். இது ஒரு சீக்ரெட் மிஷன். என்ன தவிர டாக்டர் சங்கல் அப்புறம் அவர் அசிஸ்டன்ட் மாயா, அவங்க 2 பேருக்கு கூட தெரியும் சார். டாக்டர் சங்கல்போட அசிஸ்டன்ட் மாயாவுக்கா? அந்த மாயா எங்க இருக்கா? சில வருஷங்களுக்கு முன்னாடி மாயா கெமிக்கல்ஸை திருடும் போது மாட்டிக்கிட்டா. இப்ப அவ ஜெயில இருக்கா சார். மாயா ஜெயில இருக்காளா? அந்த மாயா எந்த ஜெயில இருக்கான்னு நாம முதல்ல கண்டுபிடிச்சாகணும்.
அஜித் இதுல எதுவுமே எழுதலையே. கோடை தேடுங்க, கோடு. கோடு எடுங்க எடுங்க, சீக்கிரம் எடுங்க. சார் எடுத்துட்டீங்களா? காட்டு காட்டு. 7372. காப்பாத்தியாச்சு சார். இன்னும் ஒரே ஒரு கைதி மட்டும்தான். அவரை காப்பாத்திட்டா முடிஞ்சது. கடைசியா மூச்சை விட போறதா அந்த கோலக்காரன் தான். இப்போ இது கடைசி கோடு. இதை கிராக் பண்ணணும். அங்கு விரிகுடாவும் கடலும் உள்ளது. வானவில்லும் மேகத்தின் இடி சத்தத்திற்குள் நகர்ந்து கொண்டிருப்பதில் அமைதியும் சாந்தமும் இருக்கிறது. என்ன அது அழகு அழகு. சார் கடல் ஓரமா இருக்கிற இடம். சார் மும்பையில் இந்த மாதிரி நிறைய இடம் இருக்கு சார். மாயம் கிரீக், மும்பை கிரீக், அப்புறம் தான்வே, மார்வே. ஆனா இந்த இடத்துல வானவில் அப்புறம் இந்த மேக சத்தங்கள்லாம் என்னவாயா இருக்கும் இது? மேக சத்தங்கள், வானங்கள், இடி, எனக்கு எதுவும் புரியல. ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. ரெயின்போவும் தண்டரும் இருக்கு. சார் அம்யூஸ்மெண்ட் வேர்ல்டு. ரெயின்போ தண்டர் பேல 2 ஊஞ்சல் இருக்கு சார். அம்யூஸ்மெண்ட் வேர்ல்ட்லையா? என்னையா இது? கோராய் பீச், கோராய் விரிகுடா. அப்போ நம்மளுடைய அடுத்த மூவ் இந்த இடத்துக்கு தான். அந்த கடற்கரைக்கு உடனே போலாம் வாங்க. ஆனா இந்த அமைதி அப்புறம் சாந்தம் அங்க இது என்னவாயா இருக்கும்? அது என்னவா இருக்குன்னா அது விபாசனா. அந்த குராயில பகோடா இருக்குல்ல, அங்க அமைதியும் சாந்தியும் கிடைக்கும்ல. ஆமா, பகோடா. இல்ல சார், உங்களால மாயா கிட்ட பேச முடியாது. ஏன்னா அவங்க இப்ப இருக்கிற நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு சார். ட்ரீட்மெண்ட்காக அவங்கள ஜெயில் ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்தாங்க. உண்மையை சொல்லணும்னா சார், சில வாரங்களுக்கு முன்னாடி ஜெயில் ஹாஸ்பிட்டல் தீ பிடிச்சிடுச்சு. அந்த தீல மாயா ரொம்ப மோசமாவே எரிஞ்சு போயிட்டாங்க. சோ இப்ப வரைக்கும் அவங்க ஐசியூல தான் இருக்காங்க. மாயா ஐசியூல இருக்காங்கன்னா இதெல்லாம் ஆமா சார். ஏன்னா இந்த சீக்ரெட் ப்ராஜெக்ட் வைரஸ் பத்தின விஷயம் மாயாவை தவிர வேற யாருக்கும் தெரியாது. ஆனா அவதான திருடி இருக்கா ரிசர்ச் யூனிட்ல இருந்து. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, எனக்கு அந்த லிஸ்ட் கொடுங்க. மாயாவோட செல்ல இருந்த அந்த கைதிகளோட லிஸ்ட். கைதிங்க லிஸ்டா? சார், இது அந்த கைதிகளோட லிஸ்ட். விக்ராந்த். இந்த லிஸ்ட்ல விக்ராந்த் பேர் எப்படி? இந்த விக்ராந்தை தானே நாம பிடிச்சோம். பீகு தகவல் கொடுத்து நம்ம போய் பிடிச்சோமே. ஆமா சார். அப்படின்னா இப்ப அவன் பழி வாங்குறான். தன்னை காட்டி கொடுத்த பீகோவை அவன் கொலை பண்ணி தன்னோட பழிய தீர்த்துக்கிட்டான். இப்போ அவன் நம்மள பழி வாங்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா என்னன்னா சார், அந்த ஹாஸ்பிட்டல் நடந்த தீ விபத்துல அவன் தான் எரிஞ்சு கருகிட்டானே. ஹாஸ்பிட்டல் ஃபயர் ஆக்சிடென்ட்ல எரிஞ்சு போனது விக்ராந்த் இல்ல ஜெயிலர் சார். அப்படி அவன் செட் பண்ணிருக்கான். அவன் செத்ததை எல்லாரையும் நம்ப வச்சிருக்கான். இல்ல சார், நீங்க சொல்ற மாதிரி இது கண்டிப்பா இருக்காது. ஏன்னா அவன் உடம்பு முழுக்க இந்த தீல கருகிடுச்சு சார். ஏன்னா டிஎன்ஏ டெஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பெணம் விக்ராந்தோடதுன்னு கன்ஃபார்மே பண்ணோம் சார். சார், டிஎன்ஏ ரிப்போர்ட்டை மாத்த கூட முடியும் தானே? ஒரிஜினல் ரெக்கார்ட்ஸை கூட மாத்த முடியும். யாரோ ஒருத்தங்க விக்ராந்துக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜெயலர் சார், நீங்க ஒண்ணு பண்ணுங்க. என்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல ஃபயர் ஆச்சோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்களுக்கு உடனே தேவை. ஒரு நிமிஷம் அது அப்படியே கொஞ்சம் பாஸ் பண்ணு. மறுபடியும் ரிவைண்ட் பண்ணு. இன்னும் கொஞ்சம், இன்னும் போதும். இப்ப பிளே பண்ணு. அப்போது பாஸ் பண்ணு. அந்த நர்ஸ் அப்படியே ஜூம் பண்ணு.
பாத்தீங்களா சார், இது அதே நர்ஸ் தான் அன்னைக்கு டாக்டர் கூட வீட்ல இருந்தாங்களா, அதே ஆளு. சார் இவ தான் டாக்டர் சங்கல்புக்கு விஷ ஊசி போட்டிருக்கணும், அதனால தான் அவர் இறந்திருக்காரு. இப்போ புரியுது சார். அநேகமா டாக்டர் சங்கல் இந்த நர்ஸை பத்தி ஏதோ சொல்ல நினைச்சிருக்காரு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அந்த நர்ஸோட போட்டோ எடுங்க. எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் எல்லா இன்ஃபார்மர்ஸ் கிட்ட இந்த போட்டோவை கொடுங்க. ஹலோ, ஏசிபி பிரதிமன்யா. என்ன இங்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஆனா வெளியில இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போய் ட்ரை பண்ணலாம். வாங்க வாங்க வாங்க. சார் தோ அங்க இருக்கு சார். வாங்க வாங்க. குப்பை தொட்டியே காலியா இருக்கு சார். காலியா? தர தர தர. அப்படின்னா ஸ்வீப்பர் கிளீன் பண்ணும்போது அந்த குப்பியோட குழுவும் போயிடுச்சு நினைக்கிறேன். எஸ் சார். இப்போ நம்ம என்ன பண்றது? அங்க இருக்கு. ஏய் என்ன பாத்து எந்திரி மெதுவா. பெருசா இருக்கு. ஆமா சார், என்னை பத்தி கவலைப்படாதீங்க சார். இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்கு. அவனை போய் காப்பாத்துங்க சார். நீங்க இரு, நாங்க போறோம். கவுத்து போடு. $15 seconds only more. 15 seconds. சீக்கிரம் சீக்கிரம் 10 செகண்ட் தான் இருக்கு. ஏய் நேரம் முடிய போதியா? கடைசிச்சா? கடைசிச்சா? இது பாருங்க. 31 31 36. நிக்கேல், நீ நல்லா இருக்கல? சார் ஆமா சார். எழுந்துரு. வா பாத்து சீக்கிரம் நம்ம ஹாஸ்பிடல் போயிடலாம் வா. உன்னோட நிலைமை சரியில்லை. நீ என்ன நினைச்ச? விளையாட்டு முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சியா? விளையாட்டு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. நீங்க எந்த 6 கைதிகளை ரிலீஸ் பண்ணீங்களோ அந்த 6 கைதிகளோட உடம்புல உயிர்கொல்லி வைரஸை செலுத்திட்ட. இப்ப அந்த 6 பேரும் மொத்த சிட்டிலேயே அவங்களோட வைரஸை பரப்புவாங்க. டேய், அப்ப நீ எங்களை ஏமாத்திருக்கல? அதான் ஒரு பழமொழி இருக்குமே, everything is fear in love and war. நானும் அதைத்தான் செஞ்சேன். நான் இந்த சிட்டி முழுக்க எல்லா நியூஸ் சேனலுக்கும் விஷயத்த சொல்லிட்டேன். இது எல்லாத்துக்கும் பின்னாடி சிஐடி தான் இருக்காங்கன்னு. சிஐடியோட காரணத்தினால தான் இந்த இன்ஃபெக்ட் ஆன கைதி ரிலீஸ் ஆயிட்டாங்க. இப்ப மக்களோட பார்வையில நீங்க உங்களை ரொம்ப மட்டமா பாப்பாங்க. உனக்கு தைரியம் இருந்தா என் முன்னாடி வாடா, அதுக்கப்புறம் பாரு. நேர்லையா? ஆமா ஆமா சொல்லு, எங்க பார்க்கலாம்? அப்ப சரி வாங்க, மாஹிம் கோலிபாடா சீலிங் கிட்ட. சார் அந்த இடம் வந்துருச்சு. ஓ மை காட். நீ ஒன்று பண்ண, நீ வண்டியிலே உட்காரு. அப்புறம் வண்டியோட கண்ணாடியை இறக்காதீங்க. ஆமாம் சார். அப்புறம் ரோடோட 2 பக்கமும் க்ளோஸ் பண்ணியாச்சு சார். இங்கேருந்து எந்த வண்டியும் வெளில போகாது. தட்ஸ் குட். வாங்க. இந்த ஆளோட முகத்தை பார்த்தா முன்னாடி அந்த ஆளுக்கு இருந்த மாதிரியே இருக்கு. ஆனா
இந்த ஆளு இவ்வளோ அடர்ந்த காட்டுக்குள்ள எதுக்காக வந்திருப்பான்? இந்த காடை நல்லா சோதனை பண்ணி பார்க்கணும். அநேகமாக அந்த கொலைகாரன் இந்த காட்டுக்குள்ளே தான் தலைமறைவாக இருக்கணும். ஹலோ. சார். என்ன? ஓகே சார். சரிங்க சார். சரிங்க. என்ன சார்? அந்த நர்ஸ் ஆம்புலன்ஸ் எடுத்துக்கிட்டு கல்யாண் ஸ்டேஷன் நோக்கி போயிருக்கா. சார் கல்யாண் ஸ்டேஷனா? அது ரொம்ப கூட்டம் நிறைஞ்ச இடமாச்சே சார். ரேடியோ ஸ்டேஷனுக்கு நியூஸ் சேனலுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? சார் எல்லா நியூஸ் சேனலுக்கும் சொல்லியாச்சு சார். அவங்க மக்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி வெளில வரக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. சார் ஓ சிட்டி ஃபுல்லாக பேசாமல் 144 போட்டுடலாமா? இல்லை ஃப்ரெண்டு, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா மக்கள்லாம் ரொம்ப பயப்படுவாங்க. ஆனா சார் சில பேர் பயந்து போய் நகரத்தை விட்டு ஸ்டேஷன் போயிருக்காங்களே சார், அவங்க என்ன ஆகுறது? அவங்களையெல்லாம் நம்ம காப்பாற்றி தான் ஆகணும். அதுக்கு முன்னாடி நாம் அந்த லேடியை எப்படியாவது தடுத்தாகணும். அந்த லேடி 5 ஆளுங்களை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வழியா போயிட்டு இருக்காள, அந்த லேடியை எப்படியாவது பிடிச்சாகணும். நமக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. சரி, நீ கொஞ்சம் சீக்கிரமா போ, விரட்டி ஓட்டு. ஏய் மீனா முதல்ல கூட்ட வாங்க. வழி விடுங்க. நான் சரியா தான் சொல்றேன்ல. சொன்ன கை போடா. ப்ளீஸ் வழி விடுங்க. இப்ப விட்டு சொல்றேன்ல. போங்க. போ. அதோ அங்க இருக்கா. ஏய் நில்லு. சிஐடி ஜூலி, சார் உடனே போய் அவளை பிடி. அவளை விட்டுவாங்க. தள்ளுங்க தள்ளுங்க. நீ எவ்வளவு தூரம் தான் ஓடு? நில்லு. நகரத்துல இருக்கிற அப்பாவி மக்களை கொல்ல நினைக்கிற. மரணம்னா என்னன்னு இப்ப நீ தெரிஞ்சுப்ப. ப்ளீஸ் தள்ளுங்க. அந்த 5 பேர் இவங்க தான் பாவம். இவங்களுக்கு தான் அந்த உயிர்கொல்லி வைரஸை செலுத்தியிருக்காங்க. இவங்களை எப்படியாவது இமிடியேட்டா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தாக்கணும். சார், இதான் விக்ராந்தோட வீடு. என்ன கேட்ட அநேகமா விக்ரம் இங்கதான் மறைஞ்சு இருக்கும். அவன் மட்டும் என் கையில மாட்டுட்டோம், அவனை இதே கடல்ல சாவடிச்சிருவேன். தயா, ஏய் கையை தூக்க, கையை தூக்க. ஏய் கையை தூக்குடா. இப்போ திரும்ப. அடேங்க அப்பா, பார்க்கறதுக்கு அப்பாவை மாதிரி இருந்துக்கிட்டு பண்றதெல்லாம் போர்ஜரி. சொல்லு, ஏன் அப்படி பண்ண? தயா, பிரச்சனை வேற விதமா இருக்கு. நாம தேடுற ஆளு இவன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏய், யாரா நீ? அந்த ஜாக்கெட்ல என்ன இருக்கு?
இங்க பாரு, இது அதே வைரஸ் தான். டைமர் வேற வச்சிருக்கான். ஒருவேளை இது வெடிச்சா பெரிய பாதிப்பாயிடும். சார் சார் என்னை காப்பாத்துங்க சார். எனக்கு சாக விருப்பம் இல்லை சார். என்னை காப்பாத்துங்க சார். என்னை காப்பாத்துங்க சார். ஒண்ணும் சார் ஆகாது. நான் சாக விரும்பல சார். அசைய வேண்டாம். அபிஜித், அந்த பாமை ஏதாச்சும் பண்ணா அது வெடிச்சிரும். நான் ஒன்றும் மீன் கிடையாது, சிலந்தி. எந்த சிலந்தியாச்சு வலையில சிக்கிறத பார்த்திருக்கியா? நீ சிலந்தி இல்ல நரி. அதான் ஒளிஞ்சுக்கிட்டு மோதுற. தைரியமா இருந்தா முன்னாடி வாடா. போதும்டா போதும், நீ சிரிச்சது போதும். கையில மாட்டினவன் கதா காந்தல். ஒருத்தனை விடுறதுக்கு முன்னாடி அவனை பிடிக்கணும் அபிஜித். அப்புறம் என்ன பிடிக்கிறதுக்கு முன்னாடி மதிப்புக்குரிய ஏசிபி அப்புறம் அவங்களோட நண்பர்கள் என்னோட வலையில இருந்து காப்பாத்து. ஓ நோ, அப்படின்னா நம்மளோட பிளானை பத்தி உனக்கு தெரிஞ்சிருச்சு போல இருக்க. அதேதான். பாய் பாய். மை குட்னஸ், ஏசிபி சார்ட்ட சொல்லி ஆகணும். சாரி சார். ஏய், என்னாச்சு உனக்கு? பைத்தியம் பிடிச்சிருக்கா? உனக்கு என்ன பைத்தியமா? கணக்கழ போடு. தயா, ஏய், பிரபு, சச்சின், பூர்வி, அக்கா, இதுதான் அந்த விக்ராந்தோட ஃபார்ம் ஹவுஸ். இந்த இடத்துல தான் அவன் அந்த 6 பேரையும் கைதிகளை அடைச்சு வச்சிருந்தான். நல்லா பாருங்க, இதோ இந்த இடத்துல தான். ஏய், சார், எங்களால திறக்க முடியல. இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பரவாயில்ல இருக்கட்டும்.
எல்லா பக்கமும் பாருங்க. வெளியில போக வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்க. எஸ் சார். எப்படி இருக்கீங்க பிரஜ்யுமன் சார்? அவ்வளோ சீக்கிரம் போகணுமா? இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருக்க முடியாதா? நான் சந்தேகப்பட்டது சரிதான். எலி இங்கதான் ஏதோ ஒரு பொந்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. வா விக்ராந்த். வெளியே போறதுக்கு இந்த வழி இல்ல சார். பாய் ஏசிபி பிரஜ்யுமன் சார், என்ன மன்னிச்சிடுங்க. தூரத்துல இருந்து பாய் சொல்றேன். உன்னோட அதிர்ஷ்டம், நீ ரொம்ப தூரத்துல இருந்து பேசிட்டு இருக்க. ஒருவேளை கிட்ட இருந்தான்னு வச்சுக்க, உன் கழுத்தை நெரிச்சிருப்ப. இப்ப பாருங்க ஆட்டத்தை. எப்படி நான் உங்க சீனியர் ஆபீசர்ஸ் தயாவையும் அபிஜித்தையும் கொன்னேனோ அதே போல உங்க எல்லாரையும் கொல்ல போறேன். சிஐடியோட கதையை முடிக்க போறியா? உன்ன மாதிரி கொசுதான் சாக போறது விக்ராந்த். உனக்கு தைரியம் இருந்தா முன்னாடி வா. எங்க இருக்கா சார்? விஷ கேஸ். சீக்கிரமா எல்லாரும் உங்க மூக்க மூடிக்கோங்க. சீக்கிரம் சீக்கிரம். சார் உங்களுக்கு ஒன்றும் இல்ல? என்ன பத்தி கவலைப்படாத அபிஜித். போய் அந்த விக்ராந்த படி. நாங்க எல்லா இடத்துலயும் தேடிட்டோம். விக்ராந்த காணோம் சார். போய் பாருங்க, அவன் இங்கதான் இருக்கணும். இங்கதான் இருப்பான். போங்க சீக்கிரம் போய் அவனை பிடிங்க. விக்ராந்த் அங்க போறான் பாருங்க அவன். நான் போய் பார்க்கறேன். ஏய், செத்தடா. நீதானா? அடிங்க, இன்னும் அடிங்க. ஆனா என்னோட கேள்விக்கு பதில் கிடைக்காத வரைக்கும் நான் எதுவும் பேச மாட்டேன். உன்னோட கேள்விதான் என்ன? சார் நானும் தயாவும் இவன் ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி தப்பிச்சோன்னு கேக்குறாரு, அப்படிதானே? சிங்கத்தைய வேட்டையாடணும்னு எப்படி நினைப்ப நீ? முட்டா பயல. எந்த இடத்துல நீங்க யோசிக்கிறது முடியுதோ
அங்கிருந்து சிஐடி யோசனை ஆரம்பமாகுது. சரியா? உன்னை மாதிரி கொசுங்களை பட்டு நடிக்கிறதுக்கு சிஐடி குடும்பம் எப்பவுமே தயாரா இருக்கும்டா, தெரியுதா? ஒழுங்கா சொல்லு, எதுக்காக நீ அந்த 6 பேரையும் கொல்லணும்னு நினைச்ச? ஏன்னா அவங்க கோர்ட்ல எனக்கு எதிராக சாட்சி சொன்னவங்க. அதனால அவங்க உயிரோட இருக்க எந்த உரிமையும் கிடையாது. ஆனா பாவம் நீ, அவங்க எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க. எப்படியா? டாக்டர் சங்கல்ப் கிட்ட இருந்து நீ அந்த உயிர்கொல்லி வைரஸை திருடினல, அந்த உயிர்கொல்லி வைரஸோட ஆன்டிடோட் டாக்டர் சங்கல்ப் செஞ்சிருக்காரு. அந்த வைரஸோட ஆன்டிடோட், அந்த ஆன்டிடோட் மூலமா அவங்க எல்லாரும் காப்பாற்றப்பட்டாங்க. அதாவது நாங்க அவங்கள காப்பாத்திட்டோம். ஆனா இப்ப நீ தப்பிக்கவே முடியாது விக்ராந்த். ஆபீசர், நான் பிடிபட்டதுனால எனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை. ஆனா என்னோட வருத்தம் எல்லாம் என்னன்னா, என்னோட நோக்கம் முடியாம போயிடுச்சு. சிஐடிகளோட பேரை கெடுக்கணுங்கிற என்னோட நோக்கம். ஏன்னா உங்களால தான் என்னோட மொத்த குடும்பமும் செதறி போச்சு. என்ன சொல்லணுமோ அதை தெளிவா சொல்லு. சிஐடியால தான் நான் ஜெயிலுக்கு போக வேண்டியதா போச்சு. ஆனா அதுக்கப்புறம் நான் ஜெயில இருந்து தப்பிச்சு வீட்டுக்கு போன போது வீட்டில் இருக்கிறவங்களாம் என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாருக்கும் என்னோட முகத்தை பார்க்க கூட விருப்பம் இல்லை. எல்லாரும் என்ன தனிமையில விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். உங்க எல்லாராலையும் தான் என்னோட மொத்த குடும்பமும் பிரிஞ்சிடுச்சு, செதறிடுச்சு. உன்னோட வாழ்க்கை அழிஞ்சு போறதுக்கு காரணம் நீ பண்ற தவறான விஷயங்கள் தான்டா. சிஐடியை மண்ணோட மண்ணாக்கணும்னு நினைச்சல. இந்த நாட்டு மக்களோட நம்பிக்கை தான் எங்க பெருமை. அதை எந்த சூழ்நிலையிலும் நாங்க இழக்க மாட்டோம். விக்ராந்த், நீ 6 அப்பாவிகளோட உயிரெடுக்க முயற்சி பண்ணியிருக்க. அது மட்டும் இல்ல, கடமையை செய்ய வந்த 2 சிஐடி ஆபீசர்களை கொல்ல பார்த்திருக்க. சட்டம் உன்ன மாதிரி ஆளுகளை எல்லாம் மன்னிக்காது. உனக்கு நிச்சயமா தூக்கு தண்டனை கிடைக்கும். நிச்சயமா.